நண்பர்களுக்கு இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல்ல இருந்து உங்களோட வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட சிறப்பா இருக்கணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், நம்ம நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம எதிரிகளா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு பதிவுல நான் எதை பத்தி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, கடந்த வருஷம் 2023ஆம் ஆண்டுல நான் நிறைய புது அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. ஆமா, நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள், என்னோட வருமானம் நல்ல இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் நிறைய புது நண்பர்கள் கிடைச்சாங்க. இந்த சென்னை மாநகரத்தோட ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிது. ஒரு சில செருப்படிகளும் கிடைச்சிது. அதனால குமுலேட்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூட்டுத்தொகையா 2023 நிறைய நல்ல அனுபவங்கள் இருக்கு, கெட்ட அனுபவங்களும் இருக்கு. நான் எப்படின்னா, நல்லது நடந்தா அதை பாசிட்டிவா நினைச்சுக்குவேன், கெட்டது நடந்தா அதை எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சுக்குவேன். ஓகே, இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அந்த கெட்ட சிச்சுவேஷன் நான் பயன்படுத்திக்குவேன். ஸோ போன வருஷம் நடந்ததுலே ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு என்டர்டைனிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் எனக்குமே பர்சனலா ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஐ எம் அ டீச்சர், மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர், ஐ எம் அ ட்ரெய்னர். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்ச தொட்ட விஷயமா இருக்கு. இந்த பக்கத்தை வச்சிருக்கேன். ஸோ இதை ஒவ்வொன்றா நான் எடுத்து வாசிப்பேன். அதுல எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, ஏன்னா டோட்டலி ஒரு 40+ ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி ஒரு பெஸ்ட் ஒரு 10 கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வாசிப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டைனிங்கா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ என் கையில ஒரு 1 2 3 4 5 ஒரு 5 ஃபீட்பேக்ஸ் வச்சிருக்கேன். டோட்டலி ஒரு 30+ இருக்கு. பட் நம்மளால 30+ வாசிக்க முடியாது, டைம் இல்லை. ஸோ ஒரு பெஸ்டா ஒரு 5 எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பேரு யார் எழுதியிருக்கான்னு சொல்ல விரும்பல, ஏன்னா அவரு வீடியோ பார்த்துட்டு இருப்பாரு, அவரோட பிரைவசி பாதிக்கப்படும். ஐ வாண்ட் டு டெல் அபவுட் யூ, ஷார்ட் அண்ட் சிம்பிள். யூ ஆர் ஷோயிங் அ பாசிட்டிவ் வே இன் அ நெகட்டிவ் ஃபாரஸ்ட். ஸ்டே த சேம். ஓகே, யூ ஆர் ஷோயிங் அ பாசிட்டிவ் வே இன் அ நெகட்டிவ் ஃபாரஸ்ட். ஒரு நெகட்டிவான ஒரு காட்டுக்குள்ள நான் ஒரு பாசிட்டிவான ஒரு பாதையை காட்டுறேன் தம்பி எழுதியிருக்காரு. என்னோட டீச்சிங் பத்தியும் என்னோட மேக்ஸ்ல நான் சொல்லிக் கொடுக்குற விதத்தை பத்தி அவர் எழுதலை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சிங் கோச்சிங் அப்படின்றத தாண்டி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிளாஸ்லையும் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிடக்கூடாது, எப்படி பேசணுதெல்லாம் சொல்லி தருவேன். நான் பெர்ஃபெக்டா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா சொல்றவனுக்கு தகுதி இருக்கான்னு பாக்குறத விட அவன் சொல்றது நல்ல விஷயம் இருக்கான்னு பார்த்தாலே தட் இஸ் மோர் தென் எனஃப், ஐ திங்க் சோ. அடுத்த ஃபீட்பேக் பாருங்க. மை டீச்சர், மை குரு, மை ஃப்ரெண்ட், மை இன்ஸ்பிரேஷன், தி வே யூ டீச் effortlessly makes me feel very comfortable and eagerness to know about the subject. But the fact is, Max doesn't deserve me. Beyond teaching, you teach us many things other than the subject. Unlimited fun during class hours, unbreakable bond between us, and the main thing which I need to learn from you is you really respect the person who is very older or younger than you. And another thing is you consider your profession as passion. Hats off now. Really forward to build a character like you அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை கீழே எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்யூடா தம்பி, நல்லா எழுதியிருக்கேன், நல்ல பாடம் நடத்துறேன்னு சொல்றாரு. நான் வயசுல மூத்தவங்களையும் வயசுல இளையவங்களையும் மதிப்பேன்னும் தம்பி சொல்லியிருக்காரு. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம்தான். அப்புறம் கடைசியா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் என்னோட ப்ரொஃபஷன் என்னோட பேஷனை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த செய்யறது, ஒரு பேஷனை எடுத்துக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது நமக்கு பல எதிர்ப்புகளை தாண்டி அதை நான் செய்யணும். ஆனா நம்ம எடுத்துக்கிற முடிவு நம்ம நிலையா இருக்கணும். நான் எடுத்த இதுதான், நான் இதை தான் பண்ண போறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு மற்றவன மாதிரி அங்க இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், நான் இதைத்தான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு நிலைய இருந்தாதான் பேஷன்ல நம்ம சாதிக்க முடியும். ஸோ அதுல என் முடிவுல நான் ரொம்ப ஸ்டெபிளைஸ்டா இருந்தேன்.
இதுதான் நான் செய்ய போறேன்னா கடைசி வரைக்கும் நான் இதுதான் நான் செய்ய போறேன். ஐம் கோயிங் டு பி a teacher till my death. தேங்க்யூ தம்பி. அடுத்த தம்பி எழுதியிருக்காரு. Our maths class was taken by Guru Anna. He took every class with gentle and slowly till we understand the concept. He used to be fun, so recently I started to study maths and like to come to this place. He does not take classes for complete the portions. He used to take very classes which helps us to understand the concept. I thank Anna for teaching maths. In my study time, I have never seen the teacher like you, Guru Anna. I wish that every maths teacher should take classes to understand, not for completing portions. As in my side, I didn't saw any mistakes in his teaching. Thanking you Anna for teaching us. You are creating more achievers. அதாவது இதுல இவன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, போர்ஷன் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க சிலபஸ் எடுக்கலன்னா எங்களுக்கு புரியுதான்னு பார்த்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எல்லா டீச்சர்ஸும் இது பண்ற ஒரு விஷயம். சிலபஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரஷ் அப் பண்றது. ரஷ்ஷிங் அப்பும் இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து தெளிவாக புரியணும். ஸோ வி ஷுட் கீப் போத் இன் மைண்ட். அடுத்து மேத்ஸ் கிளாஸ் இஸ் லைக் ஃபன் லேர்னிங் கிளாஸ். அப்பா ஃபன் லேர்னிங் கிளாஸ்னு போட்டிருக்காரு. சரி, போத் சிலபஸ் அண்ட் டெஸ்ட் ஆர் கோயிங் ரேபிட்லி. சீம்ஸ் லைக் சிலபஸ் இஸ் கோயிங் லிட்டில் பிட் ஃபாஸ்ட். தம்பி ஃபாஸ்டா? We never felt boring during the maths class. Important questions are highlighted and took several times, which was useful for us in the exam time. Exactly. தம்பி வந்து கரெக்டான விஷயங்கள் எழுதியிருக்காரு. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்கிறத ஒரு தடவை சொல்றதோட நிறுத்தாம மல்டிபிள் டைம்ஸ் அதை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட தாக்கம் வந்து மைண்ட்ல வந்து அவனுக்கு ஆழமா பதியும். ஸோ தட் அவனோட எக்ஸாம்ல வந்து அவன் அதை ரெப்ளிகேட் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் வந்து சும்மா நடத்திட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் அந்த கோச்சிங் அப்படிங்கிற அந்த விஷயமும் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் ஃபீட்பேக், ஒரு குட்டி பேப்பர் எழுதியிருக்காரு. இந்த வடிவேலுக்கு வந்து அட்ரஸ் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி குட்டி பேப்பர் எழுதியிருக்காரு. லைக் த வே யூ டீச், கீப் தட் ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். நீங்க டீச் பண்றது பிடிச்சிருக்கு, உங்க ஸ்மைலை வந்து உங்க முகத்தில் அப்படியே வச்சிருங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ தீஸ் ஃபீட்பேக்ஸ் மீன் அ லாட் டு மீ. ஸோ இதை பற்றி இது நடந்தது வந்து செப்டம்பர் மாதம் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து எனக்கு நடந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து என்னால் வீடியோ போட முடியல இதை பற்றி. ஸோ ரியலி இது வந்து ஒரு மெமரபிள் ஆன ஒரு விஷயம் என்னோட லைஃப்பில், இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ்லாம். ஸோ மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மை சப்போர்ட். ஸோ ரொம்ப நன்றி உங்களோட எல்லா ஃபீட்பேக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து உங்களை வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.